திரு ஆவடிக்குமார் அதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அவர் சொல்கிறார். ஒன்று, பிஎம் வந்து எல்லா மாநிலங்களையும் கடைபிடிக்கக்கூடிய யுக்தின்றது தன்னை முன்னிலைப்படுத்தி பாஜகவை முன்னிலைப்படுத்தி அதே யுக்தி அப்படிங்கும் பொழுது இன்னொன்று அவர் சொல்கிறார் ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங். கூட்டணி ஆட்சி தான் முதல்வர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்தாதது. பீகார்லையும் கூட அவங்க அதுதான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்தது வேறு. ஆனால் பிரதமர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தல ஒரு தயக்கம். நாங்கள் தான் முன்னிலை எடுக்கிறோம், பிஜேபி தலைமையில் தான் இந்த எலெக்ஷனை சந்திக்க போகிறோம், வரக்கூடிய ஆட்சியும் கூட்டணி ஆட்சி, இதெல்லாம் ஒற்றுக்கொள்ளப்பட்டு மக்கள்கிட்ட தெரிவிக்காமல் ஒரு ரகசியம் காக்கப்படுதா? இல்லை, நீங்கள் இந்த கூட்டத்தை அவர் என்ன பார்வையில் பார்த்தாருன்ற ஒரு மரியாதைக்குரிய ஜென்ராம் சாருடைய பேச்சிலிருந்து தெரியுது. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு இணையாக எடப்பாடி பழனிசாமியினுடைய உருவம் இருந்தது. அதையாவது ஒத்துக்கிறீங்களா? அதுவும் இல்லைன்னு போகிறீங்களா? கட் அவுட்டை வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம், அந்த கூட்டத்தினுடைய முகப்பில் இருக்குல்ல, முகப்பில் பிரதமருக்கு இணையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் படம் இருந்தது. கூட்டம் ஏற்பாடு பண்ணது யார் சார்? கூட்டம் ஏற்பாடு பாரதிய ஜனதா கட்சி தான் பண்ணிச்சு. அவங்க கூட்டணி பண்ணல. கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்த கூட்டம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டம் தான். அதில் பிரதமர் கலந்துக்கிட்டார். அதில் கூட்டணி கட்சிகளை அறிமுகப்படுத்தினாங்க. அது முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இன்னும் சொன்னால் அவங்க தமிழக பொறுப்பாளர் மத்திய இணையமைச்சர் அங்கே இருந்து அவர் தான் ஏற்பாடெல்லாம் பண்ணார். பிரதமருக்கு ஏன் அதிமுக இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பேர் சொல்கிறதுலையோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்மொழிவதில் என்ன தயக்கம்? நீங்கள் அவர் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு. அவங்க கூட்டணி கட்சி கூட்டமாக அதை மாற்றி அவங்க கட்சி கூட்டத்தை கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பு கூட்டமாக தேர்தல் நடத்தினாங்க. அதில் பிரதமர் என்ன பேசணுன்றது அதிமுக சொல்ல முடியாது, இன்னொருத்தர் முடிவு பண்ண முடியாது. பிரதமர் அவருடைய கருத்தை பேசிட்டு போகிறாரு, அவருடைய கட்சியினுடைய கருத்தை பேசுகிறாரு. ஆனால் அவர் வந்து முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேச சொல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், தனித்த பெரும்பான்மையோடு போட்டியிடும் என்றதை உறுதியாக சொல்லியிருக்கோம். நீங்கள் வேணா ஏன் குழப்பம்? அதில் குழப்பமே இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு, பேச விடுங்க. பலமுறை இல்லை, நேற்றைக்கு அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் இல்லை, அந்த கூட்டத்தில் பேசின அத்தனை பேரும் அவர் தான் முதலமைச்சர், அதிமுக ஆட்சி அமைன்றதை ஏற்றுக்கிட்டு தான். அன்புமணி ராமதாஸ் அவர்களை தவிர்த்து யாருமே வந்து அவரை முன்மொழியவே இல்லை. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் அதை சொன்னார், வேற யாருமே வந்து அவரை முன்மொழிஞ்சு பேசவே இல்லையே. என்ன டிடிவி தினகரன் என்ன சொன்னார்? அவர் வந்து முதல்வர் வேட்பாளர் டிடிவி தினகரன் வந்து திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னாரா? என்டிஏ ஆட்சின்றதை மட்டும்தான் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர்னு சொன்னார். அதையாவது ஒத்துக்கிறீங்களா? அது கூட சொல்லாமையா இருக்க முடியும். அவர் அது அதிமுக பொதுச் செயலாளர் தான் இன்றைய நிலையில எதிர்கட்சி தலைவர். அதை சொல்லிதான் சார் ஆகணும். நம்ம கேள்வி வந்து அதிமுக தலைமையில் இந்த தேர்தல் முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமின்றத பிரதமர் தானே முன்மொழியணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பிரதமர் வந்து நீங்க சொன்னீங்க அவர் என்ன தீர்மானம் பேசணும் நாங்க தீர்மானிக்க முடியாதுன்னு கேக்குறீங்க. ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட, கடைசி வரை இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கடைசி வரை திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எப்படி பல முறை வரப்போறார் பிரச்சாரத்துக்கு, ஒரு முறை கூட வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளர் முன்மொழியாம இருந்தா அதிமுக வந்து பரவாயில்ல, அது அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லி விட்டுருக்கீங்க. அவருடைய பேச்சுக்கு அது நீங்க பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கா இல்லையா? அதையாவது நம்புறீங்களா இல்லையா? யாரு உங்களுக்கு என்ன எப்ப அறிவிச்சிருக்காங்க சார்? எப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா முதல்ல கூட்டணி வந்த உடனே சொன்ன வார்த்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தேர்தல் சொன்னார். முதலமைச்சர் அவர் அப்பவே முதலமைச்சர் சொல்லல. அதுக்கப்புறம் அதே அமித்ஷா தானே சொன்னாரு அதிமுக ஒருவர் முதல்வர் வேட்பாளர். நீங்க இல்லன்னு சொன்னா அது இல்லன்னு ஆயிட போறது இல்ல. நான் சொல்லல சார், அவர் 3 பத்திரிகையில் கொடுத்த பேட்டியில சொன்னார். பிரச்சார யுக்தி எல்லாம் வந்து தேர்தல் வரைக்கும் நீங்க ஒரு இவ்வளவு அப்பட்டமான ஒரு உண்மையை மறைக்கிறீங்கன்னா அதுக்கு பதில் சொல்றதுல வந்து ஒரு அர்த்தமே இல்லை. நான் கேட்கறது, தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதையாவது நம்புறீங்களா இல்லையா?
அதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் சார், இருக்கா? நீங்க நம்புறது அப்புறம் என்ன பிரச்சனை? பிரதமர் சொல்ல மாட்டேன்றாருன்ற நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறீங்களா? அதிமுக நம்புறது வேற சார். ஊடகங்களை நீங்க கேள்வி எழுப்பலாம். நான் கேட்கக்கூடியது, பிரதமர் மோடி சொல்ல மாட்டேன்றாரு, அதிமுகவுல ஒருவர்னு திரு அமித்ஷா சொன்னாரு, பிரதமர் மோடி வந்து அதிமுகன்ற வார்த்தையே சொல்ல மாட்டேன்றாரு. இல்லைங்க, சொல்ல மாட்டேன்னு சன் டிவிக்கு மட்டும் சொல்லிட்டாரா? இல்ல, அவர் பேசல, சொல்லலையே. என்ன சொல்ல வரீங்க இதுல இருந்து? இதெல்லாம் ஒரு தேர்தலில் பிரச்சாரமா பண்ணி அவர் சொல்லல, இவர் சொல்லல, இதெல்லாம் ஒரு பேசு பொருளாங்க. நீங்க ஆரோக்கியமான விவாதம் பண்ணுங்க. அவருடைய பேச்சில் இருக்கிற முரண்பாடுகள், ராகுல் காந்தி முன்மொழியலன்றது பிரச்சாரத்துல அவருடைய பேச்சில் இருக்கிற முரண்பாடுகளை பேசுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிற இடைப்பட்ட ஏதாவது கொள்கை ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, அதை பேசுங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்லல, இவர் சொல்ல, அவர் அங்க உட்கார்ல, இவர் இங்க நிக்கல, அவர் எங்க உட்கார்ல, அதெல்லாம் கேள்வி இல்ல சார். அவரை வந்து முதல்வர் வேட்பாளரா வந்து ப்ரோபோஸ் பண்றதுல, என்டார்ஸ் பண்றதுல என்ன இப்போ என்ன நிலைப்படுத்த விரும்புறீங்க? பிரதமர் நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வேட்பாளரா ஏத்துக்கலன்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் சொல்லணும். அவர் எதுக்கு சொல்லணும்? அவர் தானே, அவர் தலைமையில் தானே அரசுனே சொல்றாரு. அவர் வந்து சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. நீங்க சொல்றதுனால அது உண்மை ஆயிட போறது இல்ல. உங்களுடைய தரத்தை தான் அது தெரிவிக்கும். நீங்க வந்து அரசியல்ல நீங்க ஒரு நேர்மையற்ற வகையில் இந்த அரசியல் அணுக பாக்குறீங்கன்றதான் தெரியுமே தவிர, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படையான கூட்டணி தான் அமைச்சிருக்கு, வெளிப்படையான அறிவிப்புகளை தான் வெளியிட்டு இருக்கு. எங்களுக்கு எந்த ரகசியமும் இல்லை. நீங்க இந்த கூட்டணியை எதிர்க்கிறதுக்கு ஒரு சரியான காரணம் இல்லை, இந்த கூட்டணியை குழப்பறதுக்கு உங்களுக்கு ஒரு சரியான நிலைப்பாடு இல்ல. அதனால இது போல ஒரு சில்லறத்தனமான வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல, வார்த்தைகளை யோசிச்சு பேசணும் திரு ஆவடி. நான் வார்த்தையை கரெக்ட்டா தான் பேசுறேன். நீங்க வார்த்தைகளை கண்ணியத்தோட பிரயோகப்படுத்துங்க. நான் கேட்டது வந்து பிரதமர் ஏன் வந்து ஏற்க மறுக்கிறாருன்னு கேள்வி கேட்டா உங்களுடைய கருத்தை சொல்லலாம். அதுக்காக வந்து நான் எங்களுடைய கருத்தை தான் சொல்றேன். உங்களுடைய கருத்துன்றது நீங்க பயன்படுத்திய வார்த்தை உங்க கட்சியோட கருத்தா? உங்களுடைய முரண்பாடுகள் உங்க பேச்சிலிருந்து தெரியுது. நீங்களே என்ன சொல்றீங்க, பாரதிய ஜனதா கட்சியை வந்து அதிமுக அபகரிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்லவே இல்லையே, இவங்களை ஏற்கலன்றீங்க. நான் இப்ப அதெல்லாம் சொல்லவே இல்லையே சார். நீங்க சொல்ல அபகரிச்சா நான் எங்க சொன்னேன்? நீங்களா தான் சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சி நீங்க பொருள் அது. நீங்க எந்த கருத்துல சொன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. எங்களுக்கு வந்து எங்களுடைய நிலைப்பாடு தெரியும். பிரதமர் முதல்வர் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் நிச்சயமாக மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மீண்டும் வெல்வோம், 2000 திராவிட மாடல் 2.0 உறுதி அப்படின்றத சொல்றது. அவங்க தேர்தலை சந்திக்க போறாங்க. அது தேர்தலுக்கு ஒரு கட்சியினுடைய கூட்டணியினுடைய தலைவர் அதுதானே சொல்லுவாரு, வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறீங்க? நன்றி. பாயிண்ட் டேக்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.